ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெரியுமா, உலகில் ஒவ்வொரு 10 பேரில் ஒருவருக்கு சிறுநீரக நோய் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை அறியாமலேயே இருக்கிறார்கள். இன்று நாம் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்பகால அறிகுறிகளைப் பற்றி பேசப் போகிறோம். அது மிகவும் அதிர்ச்சியான புள்ளி விவரம். பெரும்பாலான மக்கள் சிறுநீரக பிரச்சனைகளை கண்டறிய தாமதமாகிவிடுகிறது. ஆம், முதல் அறிகுறியாக வரும் தீவிர களைப்பு பற்றி பேசலாம். இது சாதாரண சோர்வல்ல, உடல் செல்களுக்கு ஆற்றல் கிடைக்காமல் போவதால் ஏற்படும் ஆழமான களைப்பு. மருத்துவ ஆய்வுகளின்படி 80% சிறுநீரக நோயாளிகள் இந்த அறிகுறியை முதலில் அனுபவிக்கிறார்கள். உண்மைதான். மேலும் முகம், கைகள், கால்களில் வீக்கம் ஏற்படுவதும் முக்கிய அறிகுறி. காலை நேரத்தில் கண்களைச் சுற்றி வீக்கம் தெரிவது மிகவும் பொதுவானது. சிறுநீரின் தன்மையில் ஏற்படும் மாற்றங்கள் மிக முக்கியம். நிறம், அளவு, அடர்த்தி மாறலாம். ஆய்வுகளின்படி 60% நோயாளிகள் சிறுநீரில் நுரை அல்லது இரத்தம் கலந்திருப்பதை காண்கிறார்கள். இந்த மாற்றங்கள் எப்பொழுது மருத்துவரை அணுக வேண்டும் என்பதை எப்படி தீர்மானிப்பது? 2 வாரங்களுக்கு மேல் இந்த அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். பசியின்மை, மனச்சோர்வு போன்றவை தொடர்ந்தால் அது சிறுநீரக செயல்பாடு குறைந்திருப்பதைக் காட்டும். ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் 80% வரை குணமடைய வாய்ப்புள்ளது. மேலும் தூக்கமின்மையும் ஒரு முக்கிய அறிகுறி. உடலில் நச்சுப் பொருட்கள் தேங்குவதால் இரவு முழுவதும் தூக்கமின்றி துன்புறுவார்கள். சரியாக சொன்னீர்கள். தோலின் நிலையிலும் மாற்றங்கள் ஏற்படும். 40% நோயாளிகளுக்கு தோல் வறண்டு சொரசொரப்பாக மாறுகிறது. இது உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் கழிவுப் பொருட்களால் ஏற்படுகிறது. சுவாச பிரச்சனைகளும் கவலைக்குரியவை. நுரையீரலில் நீர் தேங்குவதால் சிறிய தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கலாம். மேலும் இரத்த அழுத்தமும் கட்டுப்பாடின்றி உயரும். ஆய்வுகளின்படி 90% சிறுநீரக நோயாளிகளுக்கு உயர் இரத்த அழுத்தம் காணப்படுகிறது. இது இதய நோய்களுக்கும் வழிவகுக்கலாம். இந்த அறிகுறிகளை தடுக்க என்ன செய்யலாம்? தினமும் குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். உப்பு உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வாரத்திற்கு குறைந்தது 150 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். பழங்கள், காய்கறிகள் நிறைந்த ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்ற வேண்டும். இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நோய் வருவதற்கு முன் தடுப்பதே சிறந்தது. ஆம், நம் உடல் காட்டும் அறிகுறிகளை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சிகிச்சை பெறுவது மிக முக்கியம். சிறுநீரக நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் முழுமையான குணமடைய முடியும். நன்றி, வணக்கம். ஹாய் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.